வணக்க நண்பர்களே! இன்னைக்கு நம்ம அழகே அழகு சீரியல் அதாவது இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரேவதிய தங்கராஜ் வீட்லருந்து கூட்டிட்டு இவங்க வீட்டுக்கு வர்றாப்புல. யாரு? நம்ம பாக்கியராஜ். அதுதாங்க இன்னைக்கு கதைக்களம். அதாவது நம்ம தங்கராஜ் அவங்க அம்மா வந்து சொல்றாப்புல, "டேய் அவள நிப்பாட்றா" அப்படின்னு வந்து சொல்றாப்புல. "ரேவதி, ரேவதி போகாத" அப்படின்ட்டு நம்ம தங்கராஜும் சொல்லி பார்க்குறாப்புல. ரேவதி வந்து அழுதுகிட்டே வந்து பாக்கியராஜ் சொல்ல சொல்ல பாக்கியராஜுக்கு இழுத்துட்டு போறாப்புல. அப்படியே பின்னாடியே போயிடுறாப்புல. வீட்ல வந்துட்டு என்ன கேட்குறாப்புல, "என்ன ஏது?" அப்படின்னு இந்த மாரி அடிச்சிட்டாப்புல அப்படின்னு சொன்னோனே, "என்னது அடிச்சிட்டாரா?" கண்ணத்த பார்த்தோன்னே, "என்ன இப்படி இருக்கு?" அப்படின்னு. "ஆமா." அவரு காரணம் என்ன அப்படின்ட்டு அவங்க அப்பா கேட்க, "காரணம் எது வேணாலும் இருந்துட்டு போட்டும். அவர் எப்படி அடிக்கலாம்?" அப்படின்ட்டு பாக்யராஜ் துள்ளுறாப்புல. அதே நேரம் பாக்யராஜ் வந்து பேங்க்லேருந்து கால் வர, "நான் போயிட்டு வரேன். நீ ரெஸ்ட் எடு" அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க தங்கச்சிய வந்து வீட்ல விட்டுட்டு போறாப்புல. மதி வந்து ரொம்ப சாரி கேட்குறாங்க. "சாரிங்க, என்னால தான் உங்களுக்கு இந்த பிரச்சனை" அப்படின்னு வந்து சொல்றப்பல, "இல்ல, இந்த உங்களுக்கு மட்டும் கிடையாது. அவருக்கு வந்து அடிக்கிறதுக்கு காரணம் எது வேணாலும் கிடைக்கும்" அப்படின்னு வந்து சொல்றாப்புல. அதனால இது ஒரு பெரிய இது கிடையாது. உங்களாலன்னு வந்துட்டு சொல்ல முடியாது அப்படிங்கிறாப்புல. சரின்ட்டு இங்கிட்டு நம்ம தங்கராஜ் வந்து வீட்டுக்கு வர்றாப்புல. வீட்டுக்கு வந்து மன்னிப்பு கேட்குறாப்புல. அவங்க மாமனார்ட்டயும் வந்து கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்குறாப்புல. ஆனா வந்து அ எல்லாரும் வந்து ஒரு மாதிரி வந்து கொஞ்சம் சேடாவே இது பண்றாங்க. பாக்யராஜ் வந்து கொஞ்சம் அதெல்லாம் முடியாது. இவங்களால அனுப்பலாம் முடியாது ரேவதிய அப்படின்ட்டு வந்து பயங்கரமா பேசுறாப்புல. இதுக்கு போதாதுன்ட்டு சுரேஷ் வேற வந்து எப்படி நீங்க அடிக்கலாம் அப்படின்ட்டு அவரும் ஒரு வார்த்தைய வந்து போடுறாப்புல. அதோட முடியுது. பார்க்கலாம் நாளைக்கு எப்படின்ட்டு. கண்டிப்பா ஒரு ஒரு எபிசோட மிஸ் பண்ணாம பாருங்க. என்ஜாய் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.